சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரவுடி ஆதி கொல்லப்பட்ட வழக்கில் மேலும் 6 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கைது செய்யப்பட்டவர்கள் யார் யார் கிருஷ்ணா, விவரங்கள் என்ன? நிச்சயமாக ரவுடி ஆதி என்பவரை நேற்று கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அவரது தோழியுடன் இருக்கும் பொழுது மர்ம கும்பல் ஒன்று வெற்றி சென்றது. இந்த சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனடியாக இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறை 9 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகள் யார் என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டார்கள். முதல் கட்டமாக 2 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொள்ளும் போது மேலும் ஒரு 6 பேரை தற்போது போலீசார் கைது செய்து மொத்தமாக இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய 8 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார். கொலை செய்யப்பட்ட ஆதி என்பவர் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருக்கிறார். ராஜமங்கலம் காவல் நிலையத்தில் இவருக்கு பல்வேறு குற்ற வழக்குகள் இவர் மீது நிலுவையில் கொலை, அடிதடி போன்ற வழக்குகள் எல்லாம் ஆதி தொடர்பில் இருந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் மதுபோதையில் அரசு மருத்துவமனையில் இருக்கும் பொழுது இந்த மர்ம கும்பல் உள்ளே புகுந்து சரமாரியாக வெட்டி கொலை செய்தது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக கூடுதல் ஆணையர் நரேந்திர நாயர் மற்றும் உயரதிகாரிகள் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாகவும் இந்த சம்பவம் நடந்தது தொடர்பாகவும் ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார்கள். தொடர்ந்து இந்த விவகாரத்தில் மருத்துவமனையில் இது போன்ற சம்பவம் நிகழாத வண்ணம் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் முன்விரோதம் காரணமாக இந்த ரவுடி கொலை செய்யப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் என்பது வெளியாயிருக்கு. ஏற்கனவே இவர் ஒரு தொடர்புடைய 2022ஆம் ஆண்டு தொடர்புடைய கொலை வழக்கில் இதில் முன்விரோதம் தொடர்பாக இது போன்ற சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் எனவும் கைது செய்யப்பட்டவர்களை முழுமையாக விசாரிக்கும் போதுதான் இதற்கான காரணங்கள் தெளிவாக தெரிய வரும் என காவல்துறை தரப்பில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 8 பேரிடமும் தனிப்படை போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.